கொழும்புல வெள்ளவத்தையில் செருப்பில் வந்து எங்களோட கார்த்திகை பூ பிரசுரிக்கப்பட்டது. அந்த செருப்பில் கார்த்திகை பூ பிரசுரிக்கப்பட்டு இருந்திருக்கு. மாவீரர் நாளில் பெரிதும் பயன்படுத்தப்படுற ஒரு சின்னம் கார்த்திகை பூ. விடுதலை புலிகளுக்கு எதிரான ஒரு மனநிலையை தோற்றுவிக்கிறதுக்காக கார்த்திகை பூவை இப்படி வடிவமைச்சிருக்கலாம் என்றும் டிஎஸ்ஐ நிறுவனம் சந்தைக்கு விட்டுள்ள கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட இந்த காற்செருப்புகளை விற்பனையிலிருந்து மீளப்பெறல் வேண்டும். தமிழ் மக்களினுடைய உணர்வுகளில் இரண்டர கலந்துவிட்ட இந்த கார்த்திகை பூவை பற்றி தெரியாது என்று சொல்லுவதை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பேரினவாதத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் காலுக்கு கீழே மிதிபடுகின்ற அளவுக்கு இந்த கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட காற்செருப்புகளை அனுமதிக்கும் என்று சொல்லி சொன்னால் ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ பெரும்பாலும் சமூக வலைத்தளங்கள்லேயும் சரி செய்திகள்லேயும் சரி பேசுபொருளாகி கொண்டிருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொழும்பில் வெள்ளவத்தையில் டிஎஸ்ஐ காலனி காட்சியறையில், அதாவது வந்து டிஎஸ்சி என்ற நிறுவனம் செய்கிற காலனியில் காட்சியறையில் வந்து ஒரு செருப்பில் வந்து எங்களோட கார்த்திகை பூ பிரசுரிக்கப்பட்டது. அந்த செருப்பில் கார்த்திகை பூ பிரசுரிக்கப்பட்டு இருந்திருக்கு. அதை தனிநபர் ஒருவர் போய் பார்த்துருக்கிறார். அவர் பார்த்தா பிறகு அந்த காலனியை வந்து அங்கேருந்து நீக்குமாறு அவர் சொல்லியிருக்கார். ஏனென்றா உங்களுக்கே தெரியும், கார்த்திகை பூன்றது தமிழர்கள வரலாற்றில், குறிப்பாக ஈழத்தமிழர்கள வரலாற்றில் ஒரு அழியாத நினைவு சின்னமாக இருக்குது. மாவீரர் நாளில் பெரிதும் பயன்படுத்தப்படுற ஒரு சின்னம் கார்த்திகை பூ. அந்த சின்னத்தை இவர்கள் காலனியில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு அந்த குறிப்பிட்ட நபர் எதிர்ப்பு தெரிவித்து இங்கேருந்து அகற்றுமாறு சொல்லியிருக்கார். அதன் பின்னர் அவர்கள் அதை அகற்றலை. உண்மையிலேயே இந்த கார்த்திகை பூ பற்றின விஷயங்கள் பல பேசுபொருளாக வந்திருக்கு. குறிப்பாக தெல்லிப்பள ஜூனியர் கல்லூரியில் இல்ல விளையாட்டு போட்டியில் வந்து இந்த கார்த்திகை பூ இல்ல அலங்காரம் செய்தவை, கார்த்திகை பூ வச்சு அதை ஒரு தீமா வச்சு ஒரு இல்ல அலங்காரம் செய்தவை. அந்த அலங்காரம் வந்து போலீஸாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த அலங்காரம் செய்த மாணவர்கள், பாடசாலை அதிபர், அலங்காரம் செய்த ஆசிரியர்கள் என அனைவரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைக்கப்பட்டிருக்கலாம். அதாவது வந்து காவல் நிலையத்தில் அனைவருக்குமே விசாரணை நடந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த பூ பற்றின ஒரு விடயம் வந்து பேசுபொருளாக இருக்குது. அதன் பின்னர் அது வந்து செங்காந்தல் மலர் பற்றித்தான் நாங்கள் வச்சினாங்கள் என்று மாணவர்கள் அதை விளங்கப்படுத்தி பிறகு அந்த விசாரணைகள் எல்லாம் பிறகு முடிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு இப்போ இந்த பூ பற்றின விடயம், அதாவது வந்து கார்த்திகை பூ பற்றின விடயம் வந்து இப்போ பேசுபொருளாக இருக்குது. காரணம் இந்த டிஎஸ்ஐ காலனி காட்சியறையால். உண்மையிலேயே இது தெரிஞ்சு நடந்ததா, இல்லாட்டிக்கு இந்த செருப்பு, அதாவது அந்த காலனியை வடிவமைச்சாக்கள் அவர்களுக்கு இந்த பூ பற்றின ஒரு வரலாற்று ரீதியான அறிவு இல்லாமல் இருந்திருக்கா என்னென்னு தெரியலை. ஆனால் இருந்தாலும் இது சில நேரம் இப்போ காட்சியறையில் வைக்கப்பட்டிருக்கிற அவ்வளவு தொகுதி ஸ்டொக்கும் தான் இருக்குமெண்டு இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே சிலதுகள் விலப்பட்டிருக்கலாம். இன்னும் இருக்கிறத அவையில் எப்படி அதை நீக்க போயினோம், அதுக்கு பொருளாதார ரீதியாக அவைக்கு என்ன பிரச்சனை வர போதண்டாவே அவை அதை பற்றியும் யோசிப்பினோம். அப்போ இது நிறைய பிரச்சனைகளை இங்கே கொண்டு வரும். இது இவ்வாறு இருக்க இப்போ எங்கள் நாட்டில் பெரும்பாலும் நல்லிணக்கம் பற்றி பேசப்பட்டு கொண்டு வருது. அந்த சூழ்நிலையில் இப்படி சிங்கள அரசியல்வாதிகள் இப்படி நல்லிணக்கம் பற்றி பேசிவிட்டும் இப்படி டிஎஸ்ஐ நிறுவனம் மூலமாக இப்படி ஒரு செயற்பாடு, அதாவது வந்து விடுதலை புலிகளுக்கு எதிரான ஒரு மனநிலையை தோற்றுவிக்கிறதுக்காக கார்த்திகை பூவை இப்படி வடிவமைச்சிருக்கலாம் என்றும் சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு வருகிறது. உண்மையிலேயே இதற்கு உரிய நடவடிக்கையை அந்த டிஎஸ்ஐ நிறுவனம் கட்டாயமாக எடுக்கணும். ஏனென்றால் இது வந்து எமது சின்னம்ன்றதை தாண்டி இது வந்து ஒரு நல்லிணக்கத்துக்கு எதிரான ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கிறது. இது இருதரப்பிலையுமே இது வந்து பலவிதமான பிரச்சனைகளை தோற்றுவிக்கலாம். அதற்கான ஒரு தீர்வாக இந்த நிறுவனம் உடனடியாக இதை அகற்றணும் என்றுதான் பலரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் வந்து தனது கருத்தையும் பதிவிட்டிருக்கிறார். அதையும் நாங்கள் ஒரு காணொலி மூலமாக உங்களுக்கு தருவோம். வாங்க அந்த காணொலியை பார்க்கலாம். கார்த்திகை பூ வெறும் பூ அல்ல, தமிழ் மக்களினுடைய வாழ்வியலில், பண்பாட்டில், தமிழ் தேசிய அரசியலில், உணர்வுகளில் இரண்டர கலந்துவிட்ட ஒரு உயிர்ப்பு. தமிழ் மக்களுக்கும் கார்த்திகை பூவுக்கும் இடையிலான இந்த நெருக்கமான பிணைப்பு டிஎஸ்ஐ நிறுவனத்துக்கு தெரியாத ஒன்று அல்ல. தென்னிலங்கையில் இயங்குகின்ற இந்த டிஎஸ்ஐ
பாதணி உற்பத்தி நிறுவனம் தற்போது கார்செருப்பில் கார்த்திகை பூவை பொறித்து விற்பனைக்கு விட்டுள்ளது. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். டிஎஸ்ஐ நிறுவனம் சந்தைக்கு விட்டுள்ள கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட இந்த கார்செருப்புகளை விற்பனையிலிருந்து மீளப்பெறல் வேண்டும். தமிழ் மக்களினுடைய உணர்வுகளை புண்படுத்தியமைக்காக, காயப்படுத்தியமைக்காக தமிழ் மக்களிடம் வருத்தம் தெரிவிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுவரையில் தமிழ் மக்கள் டிஎஸ்ஐ நிறுவனத்தினுடைய உற்பத்திகளை கொள்வனவு செய்யாது புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கின்றேன். டிஎஸ்ஐ நிறுவனம் இலங்கையில் அதிக அளவு காற்செருப்புகளை அல்லது பாதணிகளை உற்பத்தி செய்கின்ற ஒரு நிறுவனம். டி சாம்சன் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் என்கின்றதனுடைய சுருக்கம்தான் டிஎஸ்ஐ. இது ஆண்டுதோறும் 24 மில்லியன் சோடிகள் பாதணிகளை உற்பத்தி செய்கின்றது. 25,000 பேர் வேலை செய்கின்றார்கள். இலங்கை பூராவும் அவர்களுக்கு விற்பனை நிறுவனங்களும் முகவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்திற்கு தமிழ் மக்களினுடைய உணர்வுகளில் இரண்டர கலந்துவிட்ட இந்த கார்த்திகை பூவை பற்றி தெரியாது என்று சொல்லுவதை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தென்னிலங்கையில் கோலோச்சி இருக்கக்கூடிய பேரினவாதத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நாங்கள் இந்த செயலை பார்க்கின்றோம். அதனால்தான் எமது கண்டனங்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம். பௌத்த மதத்தை இழிவுபடுத்துகின்றார்கள் என்று சொல்லி புத்தரனுடைய அடையாளங்களை ஆடைகளில் போட்டவர்கள் தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். உடலில் சின்னங்களாக பொறித்தவர்கள் கூட இங்கே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்நிலையில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு புனிதமான பூவாக அவர்கள் போற்றுகின்ற இந்த பூவை காலில் போட்டு நசுக்குகின்றோம் என்று சொல்லத்தக்க வகையில் அவர்கள் கார்செருப்பில் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். வடக்கில் கார்த்திகை பூவை மாணவர்கள் பயன்படுத்தினால் இல்ல விளையாட்டு போட்டிகளில் அந்த இல்லங்களை அலங்காரத்துக்கு பயன்படுத்தினால் அதனை இரும்பு கரம் கொண்டு, காவல்துறையின் கரம் கொண்டு அடக்குகின்ற அரசாங்கம் தென்னிலங்கையில் காலுக்கு கீழே மிதிபடுகின்ற அளவுக்கு இந்த கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட காற்செருப்புகளை அனுமதிக்கும் என்று சொல்லி சொன்னால் இந்த பேரினவாத அரசாங்கத்தினுடைய மனநிலையை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தமிழ் மக்கள் ஒற்றுமையாக டிஎஸ்ஐ நிறுவனம் காற்செருப்பில் கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட அந்த செருப்புகளை விற்பனையில் இருந்து மீளப்பெற்று இது தொடர்பாக வருத்தம் தெரிவிக்கும் வரையில் டிஎஸ்ஐ நிறுவனத்தினுடைய உற்பத்திகளை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இப்ப இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை கொண்டு வர வேண்டும் என்று இப்ப தமிழ் கட்சிகளில் இருந்து ஒருவரை கொண்டு வர வேண்டும் அல்லது பொதுவாக ஒருவர் வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகள் நிறைய நாட்டுக்காக இடம்பெற்று வருகிறது. அது தொடர்பாக கூட்டங்கள் நடைபெற வேண்டும் என்றெல்லாம் சொல்லினோம். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான நிலைப்பாடு ஒரு பொது வேட்பாளருக்கு ஆதரவானது, தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவானது. இங்கே ஜனாதிபதி வேட்பாளர்கள் தமிழ் மக்களுக்கு என்ன தருவார்கள் என்று காத்திருந்து அவர்களுடன் பேரம் பேசி அவர்களில் யாருக்கு ஆதரவளிக்கலாம் என்கின்றது தொடர்பாக பேசுகின்ற ஒரு கூட்டமும் இருக்கின்றது. காலங்காலமாக நாங்கள் இதைத்தான் செய்து வந்திருக்கின்றோம். சரத் பொன்சேகா அவர்களை, மைத்ரிபால சிறிசேனாவை, சஜித் பிரேமதாசாவை எல்லாமே நாங்கள் ஆதரித்திருக்கின்றோம். அவ்வாறான ஆதரவு வழங்கிய சந்தர்ப்பங்களில் இவர்கள் கனவான் ஒப்பந்தங்களாக செய்ததாக சொல்லப்பட்ட எது கூட நிறைவேற்றப்படவில்லை. இலங்கையின் அரசியல் வரலாற்றில் வெள்ளாதிக்க சக்திகளினால் ஒட்டு போடப்பட்டதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியையும் ஐக்கிய தேசிய கட்சியையும் கொண்ட ஒரு நல்லாட்சி அரசாங்கம் உருவாக்கப்பட்ட பொழுது
நிச்சயமாக தமிழ் மக்களினுடைய தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வை முன்வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருந்தன. ஆனால் இரண்டு தரப்புமே, மைத்திரிபால சிறிசேனா தரப்புமே ரணில் விக்ரமசிங்க தரப்புமே அதனை செய்யவில்லை. ஆகவே தொடர்ந்தும் நாங்கள் இவர்களுக்காக காத்திருப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ஒரு தரப்பு பகிஷ்கரிப்பு என்று சொல்லுகின்றது, இன்னொரு தரப்பு தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லுகின்றது. தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வாக்களிக்காமல் விடுகின்றது என்கின்றது ஒரு வகையில் பகிஷ்கரிப்பு தான். ஆகவே பொது வேட்பாளரும் ஒரு வகையான பகிஷ்கரிப்பு தான். அங்கே வாக்களிக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் அதுவும் பகிஷ்கரிப்பு தான். ஆனால் இந்த பகிஷ்கரிப்பை அர்த்தமுள்ளதாக ஒரு கோரிக்கையுடன் நாங்கள் முன்வைக்கப்படுகின்ற பட்சத்தில் அது நிச்சயமாக வலுவுள்ளதாக மாறும். இதனால் தான் நாங்கள் பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கின்றோம். எங்களை பொறுத்தவரையில் இதை ஆதரிப்பதற்கான இன்னொரு காரணம் இருக்கின்றது. யுத்தத்திற்கு பிந்திய தலைமுறை, அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கப் போகின்றவர்கள் யுத்தம் நடந்து கொண்டிருக்க போகின்ற பொழுது பிறந்தவர்கள் தான். 18 வயதுடையவர்களாக வாக்களிக்கின்றார்கள் என்று சொன்னால் 15 வருடம் யுத்தம் முடிந்தது 3 வயதில் இருந்தவர்கள். இவர்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் பிரச்சனை தொடர்பான எந்த பிரக்ஞையும் இல்லாத தலைமுறையாக திட்டமிட்டு அரசாங்கத்தினால் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சி நிரலுக்கூடாக திசை மாற்றம் செய்யப்படுகின்றார்கள். இதனால் தான் அங்கஜன் ராமநாதன் அவர்களினாலும் வாக்களிக்க முடிகின்றது, வாக்கு பெற முடிகின்றது. அதே மாதிரி வேறு அரசியல் கட்சிகளினாலும் அரசாங்கத்துடன் சேர்ந்து மாறி மாறி எந்த அரசாங்கம் வந்தாலுமே அவர்களுடன் இணைந்து அமைச்சர் பதவியை பெறுகின்றவர்களுக்கு கூட இங்கு வாக்கு கிடைக்கின்றது. ஆகவே இந்த தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் நீர்த்து போகாமல் இருக்க வேண்டும், எங்களுடைய இளைய தலைமுறையை ஒரு நேர்கோட்டில் இணைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக அதற்கு இந்த பொது வேட்பாளர் உதவி செய்வார் என்கின்றது என்னுடைய நம்பிக்கை. அவர் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்று சொல்லியோ அல்லது பிரபஞ்சம் வாய்ந்தவராக இருக்க வேண்டும் என்று சொல்லியோ எந்த அவசியமும் நிர்பந்தமும் கிடையாது. இது கொள்கை சார்ந்த ஒரு வேட்பாளர். அந்த கொள்கைக்கு நிச்சயமாக தமிழ் மக்கள் நாங்கள் இது தொடர்பாக பல்வேறு வகையான எதிர்மறையான விமர்சனங்கள் எல்லாம் வைக்காமல் இதனுடைய சாதகங்களை நாங்கள் மக்களிடம் எடுத்துச் செல்வோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த ஆதரவு கிடைக்கும் என்கின்றது என்னுடைய அபிப்பிராயம்.